எங்களை மாரி சாஃப்டா சப்பாத்தி செய்யறதுக்கு கோதுமை எப்படி அரைக்கணும்னு டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. செட் பை வாக்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நாங்க செய்யற சப்பாத்தி சாஃப்டா வருது, அதனால நீங்க கோதுமையில ஏதோ மிக்ஸ் பண்ணிட்டு அரைக்கிறீங்கன்னு. உண்மையை சொல்லலாம், நாங்க மாவு அரைக்கும் போது எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் மாவு அரைக்கிற முன்னாடி கோதுமை நல்லா கிளீன் பண்ணிடுவோம். ஏன்னா உள்ள கல்லு கூட வர சான்சஸ் இருக்கு. நல்லா கோதுமை ஜல்லடை வச்சு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டு பக்கத்துல இருக்க மாவு மில்லுக்கு எடுத்துட்டு போயிட்டு குத்துருவோம். அவங்களே வந்து அரிச்சு எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நாங்க இவர் கடையில் தான் 3 வருஷமா மாவு அரைக்கிறது. இவர் கடைக்கு வந்தோடனே கோதுமை வந்து வெயிட் போட சொல்லுவாரு. நாங்களும் அந்த கோதுமை வெயிட் போட்டுட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு வந்துருவோம். அவரே அரிச்சு எங்களுக்கு கால் பண்ணுவாரு. அதே மாதிரி அவர் கால் பண்ணோடனே நான் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு கோதுமை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அரிச்ச மாவை ஒரு ஸ்டீல் கண்டெய்னர்ல அம்மா ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. ஸ்டீல் கண்டெய்னர் ஏன் யூஸ் பண்றேன்னா பூச்சி சீக்கிரமா படாது. மாவு மில்ல போயிட்டு நீங்க கோதுமை வந்து சாஃப்டா இல்லாம மீடியமா அரிச்சு கொடுங்கன்னு சொன்னா அவங்களே அரிச்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம எடுத்துட்டு வந்த மாவுல ஜல்லடை யூஸ் பண்ணி கொஞ்சமா மாவு எடுத்துட்டு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு மாவு பேசிங்க. சில பேர் பண்ற தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்டே வந்து நிறைய வாட்டர் ஆட் பண்ணிடுவாங்க. அப்படி ஆட் பண்ணா மாவு வந்து கொல கொலன்னு ஆயிரும். தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சிட்டே வாங்க. மாவு ஓரளவுக்கு சாஃப்டா வைங்க, ரொம்ப சாஃப்டா வச்சிடாதீங்க. பிசைஞ்ச மாவு கொஞ்சமா மாவு எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்ல உருட்டிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் வரலன்னா கூட பரவாயில்ல, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, வந்துடும் கண்டிப்பா. உருட்டின சப்பாத்தி சுட சுட தவால ஆட் பண்ணி 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்ட கொஞ்ச நேரத்திலேயே பபுள்ஸா சப்பாத்தி வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல மறுபடியும் திருப்பி போட்டு அப்படியே விட்டுருங்க. சப்பாத்தி தானா உப்பிட்டு வரும். இந்த மாதிரி சப்பாத்தி உப்பிட்டு வரணும்னா நீங்க கேஸை மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா சப்பாத்தி கருகிரும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், டைரக்டா எரியிற ஃப்ளேம்ல போட்டு சப்பாத்தி செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கேன்சர் வர சான்சஸ் நிறைய இருக்கு. சப்பாத்தி சூடா இருக்கும் போது சுத்தமான நெய்ல தடவி வச்சிருங்க. ஃபுல் டே சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த டிப்ஸ் நான் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா சப்பாத்தி சாஃப்டா வரும். அம்மா சொன்ன இந்த டிப்ஸுக்காக ஒரு கமெண்ட்ல ஆட்டு போட்டுருங்க. இன்னைக்குள்ள சாதாரண vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய்.